தன் உயிரை குடிக்க வந்த வாளையும் வணங்கிய ஒரு மாவீரன். ஏன் தெரியுமா? சோழ தேசத்தின் ஈடு இணையற்ற வாழ்வீரர் ஏனாதிநாதர். இவரை நேருக்கு நேர் ஜெயிக்க முடியாமல் ஒரு கோழை சூழ்ச்சி வலை விரித்தான். அவன்தான் அதிசூரன். யுத்தம் தொடங்கியது. புயலாகச் சுழன்ற நாயன்மாரின் வாழ்வீச்சுக்கு முன்னால் அந்த வஞ்சகன் நிலை குலைந்தான். வெற்றி நாயன்மார் பக்கம். அப்போதுதான் அந்த அதிர்ச்சி. தோற்கப் போகிறோம் என்று தெரிந்ததும் அதிசூரன் தன் நெற்றியில் திருநீற்றை பூசிக்கொண்டு வந்தான். நாயன்மாரின் கண்கள் கலங்கின. என் ஈசனின் கோலத்தை அல்லவா தாங்கி நிற்கிறீர். நீர் என் எதிரி அல்ல. சிவன் அடியாரை எதிர்க்க என் கை துணியாது. இதோ என் உயிர் உமக்கு சமர்ப்பணம். எதிரியின் நெற்றியில் இருக்கும் திருநீற்றுக்கு மரியாதை செய்ய தன் உயிரையே பரிசாக தந்தார் இந்த சிவபக்தர். போர்க்களமே நிசப்தமானது. உடலை தந்தவரை உயிர் தந்து காத்தார் ஈசன். அன்பே சிவம் என வாழ்ந்தவனே, உனது பக்திக்கு ஈடு என இல்லை. வாராயமிடம். வேஷமிட்டவனிடமும் ஈசனை கண்ட ஏனாதிநாத நாயன்மார் திருவடிகள் போற்றி.